வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டிடபிள்யூ அகாடமி. வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் உங்கள் வெற்றி வாய்ப்பை பன்மடங்கு உயர்த்துவதற்காக நம்ம டிடபிள்யூ அகாடமியின் சார்பில் ஓப்பன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற பேர்ல அனைவருக்கும் பொதுவான ஒரு டெஸ்ட் சீரீஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது தேர்வு 6 ஓப்பன் டெஸ்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் காலையில் 100 கேள்விகள் அடங்கிய கொஷின் பேப்பர் நம்ம டெலிகிராமில் பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருவோம். வெறும் பிடிஎஃப் வடிவில் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் டெஸ்ட் லிங்காகவும் கொடுப்போம். நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமாகவும் அதை எழுதிக்கலாம். சரிங்களா? சரி சார், டெய்லி சர்ப்ரைஸ் டெஸ்ட்டா அப்படின்னா இல்லை. ஒரு அட்டவணை நம்ம ஏற்கனவே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அட்டவணை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராமில் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் டெலிகிராமில் தான் வரும். டெலிகிராம் நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுற எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னையிலேருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோடனே அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் சாயந்தரம் வெளியாகும். இப்போ டெஸ்ட் 6ஓட ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி பாருங்க. பொறுத்துக, சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். திரு அப்படின்னா என்ன? திரு அப்படின்னா செல்வம் அப்படின்னு பொருள். கனகம் அப்படின்னா பொன். புறவி அப்படின்னா குதிரை. கோ அப்படின்னா அரசன். இப்போ ஆப்ஷன் டி என்பது சரியா பொருந்திருக்கு நண்பர்களே. ஆப்ஷன் டி சரி. இப்போ குதிரையை குறிக்கும் வேறு சொல் என்ன? அடிக்கடி கேட்குற கேள்வி. இப்போ தமிழ் தகுதி தேர்வுலாம் எல்லா எக்ஸாமும் நடத்துகிறாங்கல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் தமிழ் தகுதி தேர்வு நடத்துகிறாங்க. அதில் இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது. பரி அப்படின்னா குதிரை. கோ அப்படின்னா என்ன? கோ அப்படின்னா அரசன் அப்படின்னு பொருள். அடுத்த கொஸ்டின் போகலாம். புதுக்கவிதையின் தந்தை யார்? புதுக்கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ந. பிச்சமூர்த்தி. சரிங்களா? ந. பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ புதுக்கவிதை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸில், குரூப் 2 சிலபஸில் புதுக்கவிதை ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ புதுக்கவிதை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மணிக்கொடி காலம், மணிக்கொடின்னு ஒரு இதழ் வந்துச்சு இல்லையா, மணிக்கொடி கால கவிஞர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து கால கவிஞர்கள். அதற்கு பிறகு 1971க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வானம்பாடி கால கவிஞர்கள், வானம்பாடி. இப்போது புதுக்கவிதை பொறுத்த வரைக்கும் ந. பிச்சமூர்த்தியாக இருக்கட்டும், இல்லை பசுவையாங்கிற பெயரில் கவிதை எழுதின சுந்தர் ராமசாமியாக இருக்கட்டும், ஆத்மா நாமா இருக்கட்டும், பிரமிளா இருக்கட்டும், இவங்களை பற்றிலாம் ஸ்கூல் புக்கில் தகவல்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கோமகள் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. சே. பிருந்தா அவர்கள் பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. பட் ஸ்கூல் புக்கில் இல்லாத இரா மீனாட்சி அவர்களை பற்றிலாம் கேள்விகள் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம எங்கே சார் போய் படிக்கிறது அப்படின்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கேரியர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் அவங்க உங்களுக்கு இலவசமாக பிடிஎஃப்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் உள்ள புதுக்கவிதைகள் அப்படிங்கிற டாபிக் தான் இது. புதுக்கவிதையின் தந்தை யார் அப்படின்னா ந. பிச்சமூர்த்தி. ஆனால் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அங்கே இருக்கு பாருங்க, தமிழில் புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் பாரதியார். ஸோ இந்த மாதிரி தகவல்கள்லாம் இதில் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் புதுக்கவிதையின் முன்னோடி, பிதாமகன் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந. பிச்சமூர்த்தி. ந. பிச்சமூர்த்தியை புதுக்கவிதையின் தந்தை என்று அழைத்தவர் யார்? வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதை இரட்டையர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் அப்படிங்கிற இந்த தகவல்கள் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கு. நான் இந்த பிடிஎஃப்ையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் பார்த்தீங்கன்னா வரிசையாக அப்படியே ஒன்றா நான் வேங்கட மகாலிங்கம் தான் அவருடைய இயற்பெயர். அவர் எங்கே பிறந்தார்? இப்போ நான் பிச்சமூர்த்தி பற்றி மட்டும் இல்லை, உங்களுக்கு புதுக்கவிதைகள் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யாரெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த சிங்கிள் பிடிஎஃப்ல இருக்குது. ஒரு 24 பக்கம் பிடிஎஃப். ஒரு நாளில் ஒரு 2 மணி நேரத்தில் இதை நீங்கள் குறிப்பெடுத்து படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? அப்புறம் புதுக்கவிதை இரட்டையர்கள் யார்? புதுக்கவிதை இரட்டையர்கள் என அவர்களை அழைத்தவர்கள் யார்? அழைத்தவர் யார்? இந்த விஷயத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 3வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? பழமொழி 400 என்ற நூலை இயற்றியவர் முன்றுரை அரையனார் ஆவார். இது சரியா தப்பா? இது மிகச் சரியான ஒரு கூற்று. அவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இது சரியா தப்பா அப்படின்னா இதுவும் மிகச்சரி. அவர் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர் என்பது தவறு. ஆஸ் பர் ஸ்கூல் புக்கு அவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என்பதுதான் சரி. அப்போ 1 மற்றும் 2 ஆகியவை சரி. உழவின் சிறப்பை கூறும் பின்வரும் அடிகளை இயற்றியவர் யார்? மேழினா என்ன? மேழினா ஏர்னு அர்த்தம். மேழி பிடிக்கும் கை, வேல் வேந்தர் நோக்கும் கை, ஆழி தருத்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடூடி காக்கும் கை, காராளர் கை. காராளர் அப்படின்னா விவசாயம் செய்யக்கூடிய வேளாளர்களை குறிக்கின்ற சொல். வேளாளர். புரியுதுங்களா? இவ்வாறு பாடியவர் கம்பர். ஓகேவா? ரொம்ப முக்கியம்.
மேழி பிடிக்கும் கைதான் வேந்தர் நோக்கும் கையா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது? பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் திருவெகா. கருவூர் திருவஞ்சி களத்தில் பிறந்தவர் யார்? எந்த ஆழ்வார்? அவரு குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். ஓகேவா? மயிலாப்பூரில் பிறந்த ஆழ்வார் யாரு? மயிலாப்பூரில் பிறந்தவர் பேயாழ்வார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் யார்? பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வார். சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவர் பெரிய ஆழ்வார். அவருடைய வளர்ப்பு மகள் தான் நாச்சியார் என்கின்ற ஆண்டாள். அடுத்த கேள்வி பாருங்க. பூதத்தாழ்வார் அவர்கள் இயற்றிய அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா என்று துவங்கும் பாடல் 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது பாடல்? 2ஆம் திருவந்தாதியின் முதல் பாடல். இப்படி என்ன? 2ஆம் திருவந்தாதியின் முதல் பாடல். நண்பர்களே, இப்போ அடுத்த கேள்வியில் அதை நம்ம தொடரலாம். முதலாழ்வார்களில் சேராதவர் யாருன்னு கேட்டிருக்கோம். நம்மாழ்வார் அதை சேர மாட்டார். முதலாழ்வார்கள் மூவர். பொய்கை அப்படின்னா குளம்னு அர்த்தம். பொய்கை ஆழ்வார் முதலாம் அவர். குளத்துல பூதம் இருக்கு, பேய் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. குளத்துல பூதம் இருக்கு. இப்போ இவரு பூதத்தாழ்வார் 2வது ஆழ்வார். பேய் இருக்கு, பேய் 3வது ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்துல பொய்கை ஆழ்வார் இயற்றியது முதல் திருவந்தாதி. முதல் திருவந்தாதி. சரிங்களா? இங்க மேல கவனிங்க. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக அப்படிங்கிறது 2ஆம் திருவந்தாதியின் முதல் பாடல். 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் பூதத்தாழ்வார். 2ஆம் திருவந்தாதி. பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியை இயற்றியவர். முதல் 3 திருவந்தாதிகளை இயற்றியதால் தான் இவங்க முதலாழ்வார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். புரிஞ்சுதா? வையம் தகழியா அப்படின்னு ஆரம்பிக்குது இல்ல, அது பொய்கை ஆழ்வார் பாடின முதல் திருவந்தாதியின் முதல் பாடல். அன்பே தகழியா அப்படிங்கிறது பூதத்தாழ்வார் பாடின 2ஆம் திருவந்தாதியின் முதல் பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். கம்பரை பற்றிய கூற்றுகளில் எவை சரி? இது அடிக்கடி எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் கேட்குறாங்க, அதனால நானும் கேட்குறேன். கம்பர் தேரெழுந்தூர், அதாவது மயிலாடுதுறைக்கு அண்மையில் உள்ளது. அண்மைனா அருகில்னு அர்த்தம். புரியுதுங்களா? அருகில்னா பக்கத்தில், அருகாமையில்னா தூரத்தில்னு அர்த்தம். அண்மையில் உள்ளது. கம்பர் தேழந்தூர் என்ற ஊரில் பிறந்தவர். சரியா தப்பா? மிகச்சரி. கம்பர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார். சரியா தப்பா அப்படின்னா இதுவும் மிகச்சரி. இவரது காலம் கிபி 14ஆம் நூற்றாண்டு என்பது தவறு. கிபி 12ஆம் நூற்றாண்டு என்பது சரி. ஜெயங்கொண்டார், சேக்கிழார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், பிற்கால சோழர்கள் காலத்தில் ஔவையார், இதெல்லாம் ஒரே காலம், ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். அப்போ 3 மட்டும் தவறு. எனவே 1, 2 மற்றும் ஆகியவை சரி. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை அந்தாதி என்பர். விட என்ன? அந்தாதி. அடுத்தது பாருங்க. பொறுத்துக. கோவை உலா அந்தாதிக்கு யாருங்க? பலபட்டை சொக்கநாத புலவர் விருத்தம் எனும் ஒன்பாவுக்கு உயர் கம்பன்னு பாடினார்ல, அது ஒரு அருமையான பாட்டு. அதுல கோவை உலா அந்தாதிக்கு எந்த புலவரை சொல்றாரு? கோவை உலா அந்தாதிக்கு ஒட்டக்கூத்தன். அடுத்த கேள்வி பாருங்க. 10வது கேள்வி. நெல் நாற்று நடணும்னா ஒரு நாற்றுக்கும் 2வது நாற்றுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணுமா? நண்டு ஓடுற கேப் இருக்கணுமா? கரும்பு நடணும்னா ஒரு கரும்புக்கு இன்னொரு கரும்புக்கு நடுவில் ஒரு ஏர் ஓடுற கேப் இருக்கணுமா? வாழை அப்படின்னா ஒரு வாழைக்கு இன்னொரு வாழைக்கு நடுவில் ஒரு வண்டி ஓடணுமா? தென்னை ஒரு தென்னைக்கு இன்னொரு தென்னைக்கு நடுவில் தேர் ஓடுற கேப் இருக்கணுமா? இதான் அந்த கேள்விக்கான பொருள். ஆப்ஷன் சி சரியா பொருந்தி இருக்கு நண்பர்களே. அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகள் என்ற நூலை எழுதியவர் யார்? அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகள் என்ற நூலை எழுதியவர் கவ் முத்தழகர். 12வது கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ அறநெறிச்சாரத்தில் எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம 226ன்னு சொல்லுவோம். அதோட பகுப்பு என்னன்னா 225 வெண்பாக்கள் பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து வெண்பா. அப்போ அதை மனசுல வச்சுட்டு இதை படிக்கணும். அறநெறிச்சாரத்தை இயற்றியவர் முனைப்பாடியார். சரியா தப்பா அப்படின்னா மிகச்சரி நண்பர்களே. இவர் திருமுனைப்பாடி எனும் ஊரினை சேர்ந்தவர், அதனாலதான் இவர் முனைப்பாடியார். ரெண்டும் சரி. இவர் கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். தப்பு. இவர் கிபி 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அறநெறிச்சாரம் 225 வெண்பாக்களால் ஆனது என்பது சரிதான். இப்போ 1, 3 மற்றும் 4 ஆகியவை சரி. ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எது? எழுவாய் வேற்றுமை முதல் வேற்றுமை. எடுத்துக்காட்டு தோழி சொன்னாள்.
தோழி சொன்னாள். குதிரை ஓடியது. குதிரை ஓடியது. தனியாக கேட்பாங்க, தோழி சொன்னாள் என்பது எந்த வேற்றுமை? முதலாம் வேற்றுமை. முதலாம் வேற்றுமை எவ்வாறு அழைக்கப்படுது? எழுவாய் வேற்றுமை. ஏன் எழுவாய்? சொன்னால்ங்கிறது செயல், பயனிலை. அதை செஞ்சது யாரு? அதான் எழுவாய். அதான் எழுவாய். அதனால தான் இது எழுவாய் வேற்றுமை. புரியுதுங்களா? அதுபோல விழி வேற்றுமை எது? விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமை. எந்த இரண்டு வேற்றுமைகளுக்கு வேற்றுமை உருவு கிடையாது? முதலாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருவு கிடையாது. மீதி எல்லாத்துக்கும் இருக்கு. ஐயால் கூ இன்னது கண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்ற கவிஞர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட பாவேந்தர் பாரதிதாசன். செல்வத்து பயனே ஈதல் என்னும் பாடல் அமைந்து ஒரே பொருளை தரும் இரண்டு நூல்கள் யாவை? செல்வத்தின் பயனே ஈதல், அது புறநானூற்றிலும் வருது, மணிமேகலையிலும் வருது. கழுகுமலை முருகன் மீது காவடி சிந்து பாடியவர் யார்? கழுகுமலை முருகன் மீது காவடி சிந்து பாடியவர் அண்ணாமலையார். புரியுதுங்களா? அதுவும் சென்னிக்குளம் அண்ணாமலையார். சென்னிக்குளம் அண்ணாமலையார் இவர் தான் காவடி சிந்தின் தந்தை. நல்லா கேளுங்க. சிந்துக்கு தந்தை, சிந்துக்கு தந்தை யாரு அப்படின்னா பாரதி. இதுவே காவடி சிந்தின் தந்தை, காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார். அருளோசை, அறிக அறிவியல் இந்த இதழ்களை நடத்தி வந்தவர் யார்? இந்த இதழ்களை நடத்தி வந்தவர் குன்றக்குடி அடிகளார். பரம்புமலையில் நடந்த பாரி விழாவில் நம்ம துரைராசுக்கு முடியரசன் இருக்கார்ல, அவருக்கு கவியரசு பட்டம் வழங்கியவர் இந்த குன்றக்குடி அடிகளார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இவற்றுள் எது இனமில்லா அடைமொழி? இனமுள்ளன்னா என்ன? இனமுள்ள அப்படின்னா கவனிங்க, வெண்தாமரை அப்படின்னு சொல்றோம். வெண்தாமரைனா அதுக்கு இனமா இன்னொன்று இருக்கு, அதுக்கு ஈக்குவலா, அது என்ன? செந்தாமரை. இது மாதிரி ஒன்றுக்கு நிகராக இன்னொன்று இருந்துச்சுன்னா அது இனமுள்ள அடைமொழி. ஒன்றுக்கு நிகரான ஒன்று இல்லைன்னா அது இனம் இல்லாதது. இப்போ செந்தாமரை வெண்தாமரை இருக்கு, செந்தமிழ் தீந்தமிழ் இருக்கு. தீந்தமிழ்னா இனிமையான தமிழ்னு அர்த்தம், சரிங்களா? தீமையான தமிழ் இல்லை, இனிமையான தமிழ். செந்தமிழ் தீந்தமிழ் அப்படின்னா பைந்தமிழ் இருக்கு. கருங்காக்கை வெண்காக்கைன்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லை. அப்போ இதுதான் இனம் இல்லாதது. பார்க்குடம் நீர்க்குடம் சொல்லலாம், இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குறைக்கழற்றே என குற்றால சிறப்பை பாடிய அன்பர் யார்? அந்த அன்பர் மாணிக்க வாசகர். அதே போல குற்றாலத்தை பற்றி நுண்துளி ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு. நுண்துளி தூங்கும் குற்றாலம், நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார்? அவர் திருஞான சம்பந்தர். யாரு? திருஞான சம்பந்தர். ஒரு செயலை செய்யும் போதே அந்த செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்துக் கொள்ளல் வேண்டும் என்பதற்கு திருவள்ளுவர் கூறிய ஓமை அது. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது போல். என்ன குறள் அது? ரொம்ப ஃபேமஸான குறள். வினையை வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. தற்று அப்படிங்கிறது அற்று, அற்று தற்று, இது வந்து ஓம உருபு போல அப்படின்னு பொருள் தரும். இவற்றுள் எது தமிழ் சொல்? காகிதம் தமிழ் சொல் இல்லை, தாள் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அனுமதி தமிழ் சொல் இல்லை, இசைவு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். இருதயம் தமிழ் சொல் கிடையாது. எது தமிழ் சொல்? நெஞ்சகம் அப்படிங்கிறது தான். எது? நெஞ்சகம். இயல்புங்கிறது தமிழ் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? ரசிகமணி டிகேசி. ரசிகமணி டிகேசி பற்றி ஸ்கூல் புக்கில் உள்ள தகவல்கள் மட்டும் போதுமானது. வட்டத்தொட்டி அப்படிங்கிற பேரில் ரசிகமணி டிகேசி ஒரு இலக்கிய கூட்டம் தனது வீட்டில் நடத்தி வந்தார். கடித இலக்கிய முன்னோடி என்று அழைக்கப்படுகிறார். இன்னும் பலவாறு அழைக்கப்படுகிறார் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறமொழி சொற்களற்ற தொடரை தேர்க. ஆகாயத்தில் பட்சி பறந்தது. ஆகாயத்தில் பட்சி, பட்சிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. பறவை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அதுபோல ஆகாசம் அப்படிங்கிறது கிடையாது. வானத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். கொடுங்கோல் அரசன் அதர்மம் செய்தான். கொடுங்கோல் அரசன்
அதர்மம் செய்தான். அதர்மம் தமிழ் சொல் கிடையாது. குழந்தைக்கு திருஷ்டி சுற்றி போடுன்னு சொல்லக்கூடாது, கண்ணேறு சுற்றி போடு என்பது கரெக்ட். ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரசிகமணி டிகேசி எவ்வாறு போற்றப்படுவதில்லை? இதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லலை. இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று போற்றப்படுகிறார், வளர்த்தமிழ் ஆர்வலர் என்று போற்றப்படுகிறார், குற்றால முனிவர் என்று போற்றப்படுகிறார், முத்தமிழ் காவலர் என்று போற்றப்படுவதில்லை. முத்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படக்கூடியவர் கி ஆ பே விஸ்வநாதம் அவர்கள். விஸ்வநாதம், நாதன் தான், அது மரியாதை கருதி விஸ்வநாதம்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? ஆனால் ரசிகமணி டிகேசி தமிழிசை காவலர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழிசை காவலர். கம்பராமாயணத்தை சுத்திகரிப்பு பண்ணார் இவர். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா, கம்பராமாயணத்தில் சில பாடல்கள்லாம் படிச்சு தூக்கி போட்டாரு. இதெல்லாம் கம்பனுடைய கவித்திறனுக்கு பக்கத்தில் கூட வரல, இதெல்லாம் இடைச்செருகள் அப்படின்னு தூக்கி வெளில போட்டார். தமிழிசை காவலர். சிறுவயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் டேஷ் என் மனதில் பதிந்தன. கிணற்றவளை போலவா, குன்றின் மேலிட்ட விளக்கு போலவா, குடத்தில் இட்ட விளக்கு போலவா, பசுமரத்தாணி போலவா? பசுமரத்தாணி போல. அடுத்து பொருந்தாத இணையது. உன் இருப்பிடம் எங்கு உள்ளது என்பது வினாத்தொடர். சரியா இருக்கா தப்பா இருக்கா? சரியா இருக்கு. கட்டளை தொடர். ஏவல், வேண்டுதல், அப்புறம் என்ன சொல்றது, ஏவல், வேண்டுதல், அப்புறம் விழைதல், இது போல வருதெல்லாம் கட்டளை தொடர் நம்ம சொல்லுவோம். இப்போ இளமையில் கல் அப்படிங்கிறது ஒரு கட்டளை தொடர். கரெக்ட். என்னே தாஜ்மஹாலின் அழகு அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். இது என்ன? உணர்ச்சி தொடர். அப்போ செய்தி தொடர் என்பது தவறா இருக்கு. எதிர்மறை தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்தான் அப்படிங்கிறது ஒரு தன்வினை தொடராக இருக்கலாம், செய்வினை தொடராக இருக்கலாம், செய்தி தொடர் கூட அதை சொல்லலாம். தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை செய்தி தொடர் என்பது சரிதான். அதுபோல தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் என்பது எதிர்மறை வினைத்தொடர் கூட சொல்லலாம். எதிர்மறை வினைத்தொடர் என்றும் சொல்லலாம். வினைத்தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். எவை இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள்? எண்ணும் எழுத்தும். கல்வெட்டுகள் யாரை சித்திரக்கார புலி என்று புகழ்கின்றன? முதலாம் குடைவரையை ஏற்படுத்திய முதலாம் மகேந்திரவர்மன். அடுத்து பொருந்தா பொருள் இது. ஓர் எழுத்து ஒரு மொழி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏ அப்படின்னா அன்புன்னு அர்த்தம். அது அன்பு இல்லை, அம்பு. அம்பு ஏவுறதுல. அதனால சோ அப்படின்னா என்ன? சோனா அகழி கிடையாது, சோனா அரண். எனவே ஆப்ஷன் சி பொருந்தாம இருக்கு. கானா சோலை கரெக்ட். ஆ அப்படின்னா பசு, அதுவும் கரெக்ட் தான். ஆ நிறை அப்படின்னு சொல்றோம்ல, பசுக்களின் கூட்டம்னு அர்த்தம். ஆனா பசு, ஆ நிறைங்கிறது பசுக்களின் கூட்டம். நரிவிருத்தத்தை இயற்றிய புலவர் யார்? திருத்தக்க தேவர். விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுனா சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியை இயற்றுவதற்கு ஒரு முன்னோட்டமாக திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்டது தான் நரிவிருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 31. தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலுக்கு உரை எழுதிய பல்லவ மன்னன் யார்? அவனும் முதலாம் மகேந்திரன் தான். உழவு தொழில் செய்து வாழும் பாமர மக்களின் வாழ்க்கையை சித்தரித்து கூறுவதாக அமையும் நூல் பள்ளு. பள்ளு, பள்ளேசல். தொல்காப்பியம் கூறும் புலன் என்கின்ற இலக்கிய வகையை சேர்ந்தது பள்ளு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம், இந்த நூல்களை எல்லாம் இயற்றியவர் யார்? பாவண்ணன். யாரு? பாவண்ணன். பாவண்ணன் சொன்னோடனே உங்களுக்கு அடுத்த கேள்வி ஞாபகம் வரணும். பாவண்ணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ். மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நீங்க என்ன போடுவீங்க? எனவே போடுவீங்களா, ஏனெனில் போடுவீங்களா, ஆதலால் போடுவீங்களா, ஆகையால் போடுவீங்களா? அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா போதும், இங்கே ஏனெனில் தான் வரும். ஆப்ஷன் பி. சொற்றொடரின் வகை அறிக. தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன். இந்த கேள்வி ரிப்பீட் ஆயிடுச்சோ? தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் அப்படிங்கிறது இங்கே எதிர்மறை செய்தி தொடர் தான், உடன்பாட்டு வினைத்தொடர் கிடையாது. எதிர்மறை வினைத்தொடர்னு வந்துருந்துச்சுன்னா அது கரெக்ட். மதோன்மத்தர் என்பவர் யார்? மதோன்மத்தர் சிவன். அமலன் என்பவன் யார்? அமலன் ராமன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சொல் என்பதன் வேறு பெயர் அல்லாதது. அது போல சேயோன், செங்குருதி சேயோன் பாட்டு வருதுல, சேயோன் யாரு? மாயோன் யாரு? சேயோன் முருகன், மாயோன் மாய வேலைகள் செய்பவன் கிருஷ்ணன். சரிங்களா?
சொல் என்பதன் வேறு பெயர் அல்லாதது. சொல்ல பதம்னு சொல்லலாம், மொழின்னு சொல்லலாம், கிளவின்னு சொல்லலாம். செருனா வயலை குறிக்கும் சொல். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் தொடரை செய்தி தொடராகுக. அந்தோ குழந்தை கீழே விழுந்து விட்டதே அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். அதுக்கு குழந்தை கீழே விழுந்து விட்டது என்பதுதான் செய்தி தொடர். மல்லிகை சூடினாள் என்பது பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? மல்லிகைங்கிறது ஒரு பூ அப்படின்னா ஒரு செடியோட உறுப்புனா சினை. அப்போ சினையாகு பெயர் அப்படின்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. நல்லா கேளுங்க. அந்த செடி இருக்குல்ல, அந்த இந்த செடியுடைய பெயர் தான் மல்லிகை. இதான் உங்கள் ஊரில் செடியா சார்னு கேட்காதீங்க. இந்த செடியுடைய பெயர் தான் மல்லிகை. புரியுதுங்களா? ஆனால் அந்த செடியில் பூக்கின்ற பூ இருக்கு இல்லையா, இதான் உங்கள் ஊரில் பூவா சார்னு கேட்காதீங்க. அந்த செடியில் பூக்கிற பூ இருக்குல்ல, அந்த பூவுக்கு இந்த செடியின் பெயரே ஆகிவிட்டது மல்லிகை பூ அப்படின்னு. அது போல ஒரு பொருளின் உறுப்புக்கு அந்த பொருளின் பெயரே ஆகி வந்தால் அதுக்கு பேரு பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேரு முதலாகு பெயர். புரியுதுங்களா? ஒரு பொருளின் உறுப்பு, ஒரு பொருளின் பெயர் அதன் உறுப்புக்குன்னா அதன் சினைக்கு ஆகி வந்தால், சினைக்கு ஆகி வந்தால் அது முதலாகு பெயர். அதாவது பொருளாகு பெயர் இன்னொரு பெயர் முதலாகு பெயர். புரியுதுங்களா? இதுவே ஒரு உறுப்பின் பெயர் ஒரு பொருளுக்கு ஆகி வந்தால் அது சினையாக பெயர். எடுத்துக்காட்டு, தலைக்கு ஒரு பழம் கொடுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். தலை அப்படிங்கிறது இந்த ஆளை குறிக்கும். அப்போ அது அங்கே இருக்கு பாருங்க. அடுத்த கேள்வி, தலைக்கு ஒரு பழம் கொடு, இது சினையாக பெயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். காகிதம் இல்லத் என்னும் மரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி என்பது பொருள். நடுகள் பற்றிய கூற்றுகளில் எவை சரி? ரொம்ப முக்கியமான கேள்வி. நடுகள் நடப்படும் வழிமுறை குறித்து தெரிவிக்கின்ற பழம்பெரும் இலக்கண நூல் தொல்காப்பியம் என்பது சரி. நடுகள் வணக்கம் பற்றி சிலப்பதிகாரம் கூறுகின்றது என்பது மிகச்சரி. சிலப்பதிகாரம் இல்லைங்க, நடுகள் வணக்கம் பற்றியும் தொல்காப்பியம் தான் கூறுது. தொல்காப்பியம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. வீரனது உருவம், பெயர், பெருமைக்குரிய செயல் ஆகியவை நடுகளில் பொறிக்கப்படும் வழக்கம் இருந்துள்ளது. 1, 3 சரி. ஆப்ஷன் பி சரி. இவற்றுள் கண்ணதாசன் வகித்த பதவி? தமிழக அரசின் அரசவை கவிஞர். தமிழக அரசின் அரசவை கவிஞர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் நாமக்கல் கவிஞர். கடைசி அரசவை கவிஞர் முத்துலிங்கம்னு நினைக்கிறேன். எஸ், முத்துலிங்கம், கரெக்ட். முத்துலிங்கம்னு ஒரு கவிஞர். விறுவிறு என்பதன் இலக்கணம் என்ன? சேர்ந்தே இருக்கு, பிரிச்சா பொருள் தரல, எனவே அது இரட்டை கிளவி. சேராம இருக்கு, பொருள் தருது, தனித்தனியா பிரிச்சா பொருள் தருதுன்னா அது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் எத்தனை முறை வரும்? 4 முறை கூட வரும். அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றில் தவறான குற்றை கண்டறிக. அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 முறை வரை வரும். சரியா தப்பா? சரி. அடுக்கு தொடரில் சொற்கள் தனித்தனியே நிற்கும். சரி. இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். மிகச்சரி. இரட்டை கிளவியின் சொற்கள் தனித்தே நிற்கும் என்பது தவறு, சேர்ந்தே நிற்கும் என்பதுதான் சரி. இப்போ தவறான குற்று ஆப்ஷன் டி. தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கழனியூரன். தன்னை அறிதல் என்னும் கவிதையை இயற்றியவர் சே பிருந்தா. அடுத்து பாருங்க. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர். ஒரு ஆள் குறைறாங்க அப்படின்னு சொல்றத ஆளின் உறுப்பாகிய கை குறைதுன்னு சொல்றது சினையாகு பெயர். சே பிருந்தா இயற்றாத கவிதை நூல் எது? கல்மரம் அவங்க இயற்றல. மழை பற்றிய பகுதிகள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இதெல்லாம் சே பிருந்தா அவர்கள் இயற்றிய கவிதை நூல்கள். கல்மரம் ஜி திலகவதி அவர்களுடையது. ஜி திலகவதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 50 ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நான் ஏன் மொத்தம் 25 தமிழ் கொஸ்டின், 25 ஜெனரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில். ஆனால் இப்போ உங்களுக்கு 100 கேள்வி தரேன்னா என்ன காரணம்னா, சொல்ல போகிற கூடுதல் தகவல்களையும் கேள்வியாக கேட்டு போயிடுவோமே. இப்போ 2 விதத்துலையும் இப்போ கூடுதல் தகவல் தேவைங்கிறவங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். கொஷினுக்கு ஆன்சர் மட்டும்தான் சார் எங்களுக்கு தேவை. நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்கல்ல, வாட்ஸ்அப்பை திறந்தா சார் வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாகிடுது சார், நாங்கள் டக்குன்னு ரிவிஷன் பண்ணணும் சார், கூடுதல் தகவல் ரொம்ப வேண்டாம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு வாட்ஸ்அப்பை திறந்தா ஒரே செய்திகள். குடியுரிமை இழப்பு வரிமுறைகள் பற்றிய கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் யாவை?
5 முதல் 11 வரை. குடியுரிமை இழப்பு வழிமுறைகள் பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகள் 5 முதல் 11 வரை. ஒருவர் தனது குடியுரிமையை இழக்கும் வழிகளில் சேராதது எதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. யாரோட குடியுரிமையும் குடியரசுத் தலைவர் நேரடியாலாம் ரத்து பண்ண மாட்டார். இது சும்மா ஏன் கற்பனை. எப்பெல்லாம் ஒருத்தர் குடியுரிமை இழப்பார், தானா முன் வந்து குடியுரிமையை துரத்தல், ஒரு குடியுரிமை சட்டப்படி முடிவுக்கு வருதல், குடியுரிமை மறுத்தல், கட்டாயமாக முடிவுக்கு வருதல். ஒருத்தர் வந்து அயல் நாட்டில் குடியுரிமை பெற்றார்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய குடியுரிமை இங்கே கட்டாயிடும். ஒருவர் தானாக முன் வந்து குடியுரிமை துறப்பது எப்போது? அவர் ஒரு வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும்போது. இப்போ தான் சொன்னேன் இல்லையா? ரைட். எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு வழங்கப்படுவது எது? இயல்பு குடியுரிமை. இயற்கை குடியுரிமைனா என்ன, பிறப்பால் குடியுரிமைனா என்னன்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்ல இருக்கு, 8th புக்ல இருக்கு, படிச்சுக்கோங்க. எப்போது முதல் PIO முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு OCI முறையுடன் இணைக்கப்பட்டது? ஜனவரி 9. ஜனவரி 9 தான் அயலக இந்தியர்கள் தினம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரி? தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50%. கரெக்டா தப்பா? மிகச்சரி. 50% இடஒதுக்கீடு 2016 முதல் வழங்கப்படுகிறது, 2016 என்பது மிகச்சரி. அப்போ 1 மற்றும் 2 ஆகியவை சரி. இந்திய நாடாளுமன்றத்தால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது எப்போது? இந்திய நாடாளுமன்றத்தால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இந்தியாவில் நுகர்வோரின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 அது இயற்றப்பட்டது, அக்டோபர் மாதம். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் மன்னிக்கணும், தேசிய மகளிர் ஆணையம் ஒரு, நல்லா கேட்டுங்க, தேசிய மகளிர் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை வந்து CVC மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையமாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து எவ்வாறான அமைப்புன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுலேருந்து கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு. தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது நான் கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அரசியலமைப்பு பெறாத, வேற வார்த்தைகள் எப்படி சொல்லலாம்னா அரசியலமைப்பு சாராத அப்படின்னு சொல்லலாம். இங்கிலீஷ்லேயே நீங்கள் படிக்கணும் கேள்வியை. சார் நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, தெரியாதுன்னு சொல்லாதீங்க, கற்றுப்பேன்னு சொல்லுங்கள். கற்றுங்க. நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது, TNPSCலேயே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போய் கேள்வியை படிக்கும்பொழுது இங்கிலீஷில் ஒரு தடவை வாசிங்க. அரசியலமைப்பு சாராத அப்படின்னா நான் கான்ஸ்டிடியூஷனல். அதுபோல் சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு அர்த்தம். தேசிய மகளிர் ஆணையம் அரசமைப்பு பெற்ற நிறுவனம் அல்ல, ஆனால் அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்ல தெரியணும். ஆப்ஷன் ஏ என்பது சரி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது எப்போது? டிசம்பர் 24, 1986. எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் நான் கேட்டுக்கிறது எல்லாமே. பின்வரும் கூற்றுகளில் எவை சரி? ஒரு 4 கேள்வியை நான் ஒரே கேள்வியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன் இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுனா, ஒன்று TNPSC மாடல்லே கேள்வி கேட்கலாம், 2வது 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லிடலாம். அதில் கூடுதல் தகவலாக சொல்கிறதுக்கு பதிலாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பரிந்துரைத்த ஆணையம், 1வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். கரெக்டாக தப்பா? தப்பு. 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், 2வது. சரிங்களா? அந்த 2வது அப்படின்னா யாரு? வீரப்ப மொய்லி குழு. இதில் நான் மொராஜி தேசாய் குழுன்னு கொடுத்துருக்கேன், அது தப்பு. வீரப்ப மொய்லி அவர்களுடைய குழு. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட நாள் ஜூன் 15, 2005. மிகச்சரி. சட்டம் இயற்றப்பட்ட நாள் எதுன்னு தனியாக கேட்பாங்க, நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு தனியாக கேட்பாங்க. இதில் நடைமுறைக்கு வந்த நாள் பற்றி 1001 தடவை கேள்வி வந்துருச்சு. தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் அக்டோபர் 12, 2005. இயற்றப்பட்டது ஜூன் 15, நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் 12. இப்போ 3, 4 மட்டும்தான் சரி. கௌரவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? கௌரவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2010. 2010. பெண்களை ஆபாசமாக சித்தரித்தலை தடை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? 2013. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கேன் உங்களுக்கு, கமெண்ட்ல சொல்லுங்க. ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கான சம ஊதியம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பு உறுப்பு எது? எந்த விதத்திலையும் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு 15வது அரசியலமைப்பு உறுப்பு சொல்லுது, பிரிவு 15. வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு அப்படின்னு
கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கல் 16 சொல்லுது, பிரிவு 16 சொல்லுது. அது போல ஆண் பெண் இருவருக்கும் சம வேலைக்கான சம ஊதியம் இருக்கணும் அப்படின்னு சொல்ற சட்டப்பிரிவு எது அப்படின்னா அது கமான் நீங்க கூட கமெண்ட்ல சொல்லலாம். 39 கிளாஸ் டி. இந்திய பாராளுமன்றத்தில் ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது 2019 ஆகஸ்ட் மாதம். விவசாயம் சார்ந்த பொருள்களின் மீது குறிக்கப்படும் முத்திரை எது? அக்மார்க். விவசாயம்னா அக்மார்க். அப்போ பிஏஎஸ் மார்க் எதில் போடுவாங்க, ஐஎஸ்ஓ எதில் போடுவாங்க? தேடி படிங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் அதுதான். சீன தலைவர் தலைநகர் பீஜிங்கில் உலக பெண்கள் ஒன்று கூடி பெண்கள் உரிமைகள் மனித உரிமைகளே, மனித உரிமைகள் பெண்கள் உரிமைகளே என்று முழக்கமிட்ட ஆண்டு என்ன? 1995. இந்திய தேசிய நுகர்வோர் தினம் எது? இந்திய தேசிய நுகர்வோர் தினம் என்று அழைக்கப்படுவது எது? அது டிசம்பர் 24. ஏன்? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது டிசம்பர் 24, 1986. இதை குறிப்பிடும் விதமாக இந்திய தேசிய நுகர்வோர் தினமாக டிசம்பர் 24 கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 67வது கேள்வி. 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 86 2002ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இன்னும் சொல்ல போனா 11வது அடிப்படை கடமை இதுதான். நேற்று டெஸ்ட்ல நான் ஒரு சின்ன ஸ்லிப் ஆஃப் டங், அது ரொம்ப தவறான விஷயம்தான். மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் இருக்கு. அதுல 10 அடிப்படை கடமைகள் 1976 மேற்கொள்ளப்பட்ட 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஸ்வரன் சிங் கமிட்டியோட பரிந்துரையின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது. அது போல 11வது அடிப்படை கடமை இருக்கு இல்லையா, அது 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் 86A கீழ் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. நேற்று போட்ட வீடியோவோட முதல் கமெண்ட் பாருங்க, நான் டெக்ஸ்ட்லையும் கொடுத்துருக்கேன், அதை பொறுத்துக. முதல் சர்வதேச பெண்கள் மாநாடு எங்கு நடந்தது? அது எங்க நடந்ததுன்னா மெக்சிகோவில் 1975 நடந்தது. நாங்கள் வருஷத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், வருஷத்தை கொடுத்ததுனால ரொம்ப ஈஸி. 2வது சர்வதேச பெண்கள் மாநாடு டென்மார்க்கு, 3வது சர்வதேச பெண்கள் மாநாடு கென்யா, 4வது சர்வதேச பெண்கள் மாநாடு சீனா. இங்கே தான் மனித உரிமைகள் பெண்கள் உரிமைகளே, பெண்கள் உரிமைகள் மனித உரிமைகளே அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 1948 டிசம்பர் 10 அன்று எங்கு நடைபெற்ற ஐநா கூட்டத்தில் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை UDHR மொத்தம் 30 உறுப்புகள் இருக்கு. 30 உறுப்புகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். அது எங்கு நிறைவேற்றப்பட்டது? பாரிஸில் நிறைவேற்றப்பட்டது. இந்த டிசம்பர் 10 இருக்கு இல்லையா, இதுதான் சர்வதேச மனித உரிமைகள் தினம். என்ன காரணம்? அன்னைக்கு தான் அந்த பேரறிக்கை நிறைவேற்றப்பட்டுச்சு. பணிபுரியும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை ஒழிப்பதற்காக பணியிடத்தில் பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. ஆபாசமாக சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் எதுன்னு கேட்டிருந்தேன்ல, கமெண்ட்ல சொல்லுங்க. 2013 அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்க எல்லாரும் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு 2013 சொல்லியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அது எந்த ஆண்டு சொல்லுங்க பார்ப்போம். இங்க இருக்கு பாருங்க, கருவில் இருக்கும் குழந்தை பாலினமறிதல் தடை சட்டம் 94, பெண்களை கேலி செய்தல் தடை சட்டம் ஈவ் டீசிங் சட்டம் 1997, பெண்களை தவறாக சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் 1999. ஓகேவா? ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு இது சாதாரணமாக நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். சாரதா சட்டம் 1929, சதி ஒழிப்பு 1829, விதவை மறுமண சட்டம் 1856, ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. விதவை மறுமண சட்டம் அப்படின்னு இருந்தா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், இந்த பெருமை அவரை சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நல நிதி, பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களை இந்தியாவில் இயற்றியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். மத்திய தகவல் ஆணைய தலைவர் மற்றும் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? விடை 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குனர் மற்றும் இதர ஊழியர்களை
தெரிவு செய்யும் குழுவில் இடம்பெறுவோர் யாவர்? பிரதமர் இருப்பாருங்க, மக்களவை சபாநாயகர் இருப்பாரு, மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாரு, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாரு. கரெக்டா? மக்களவை சபாநாயகர் இருக்க மாட்டார். பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி இருப்பாங்க. சபாநாயகர் இருக்க மாட்டாரு. 1, 3 மற்றும் 4 ஆகியவை மிகச்சரி. மத்திய புலனாய்வு அமைப்பு பின்வரும் எதன் மூலம் அமைக்கப்பட்டது? மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ எதன் மூலம் அமைக்கப்பட்டது அப்படின்னா உள்துறை அமைச்சக தீர்மானம். ஆப்ஷன் டி. பொருந்தாத இணைகளை தேர்க. மத்திய புலனாய்வு அமைப்பு சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. கரெக்டா தப்பா? மிகச்சரி. மத்திய கண்காணிப்பு ஆணையம் சிவிசி 1964. மிகச்சரி. குற்றவியல் நடைமுறை விதி தொகுப்பு 1973. ஊழல் தடுப்பு சட்டம் 1978 கிடையாது, 1988. இப்போ தப்பா இருக்கிறது 3, 4 மட்டும்தான். மத்திய கண்காணிப்பு ஆணையம் யாருடைய எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அமைக்கப்பட்டது பார்க்கலாம் அடுத்த கேள்விகள்ல. சிவிசி அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், சந்தானம் குழு பரிந்துரையின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ரைட், இங்க கவனிங்க. சிவிசி ஆனது அரசியலமைப்பு பெற்ற நிறுவனம் என்பது சரியா தப்பா? சிவிசி ஆனது அரசியலமைப்பு பெற்ற நிறுவனம் அல்ல. ஆனா இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டப்பூர்வ அமைப்பு. சட்டப்பூர்வ அமைப்பு. எனவே 1 தப்பு. 2 பாருங்க, இது பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் அல்ல என்பதும் சரிதான். செப்டம்பர் 2003 நாடாளுமன்றம் இந்த அமைப்புக்கு சட்ட அந்தஸ்து அளித்தது என்பதும் மிகச்சரிதான். 2 மற்றும் 3 ஆகியவை சரி. சந்தானம் கமிட்டி தனது அறிக்கையை சமர்ப்பித்த நாள் எது? மார்ச் 31, 1964. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வு குழுவில் பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் இடம்பெறுவர் என்பது மிகச்சரி. எதுல? சிவிசி மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வு குழுவில். பிரதமர் மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வு குழுவின் தலைவராக செயல்படுவார் என்பதும் மிகச்சரி. மத்திய கண்காணிப்பு ஆணைய தேர்வு குழுவால் பரிந்துரைக்கப்படுபவர் நியமிப்பவர் மக்களவை சபாநாயகர் என்பது தவறு. குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அப்போ 1, 2 தான் சரி. மத்திய புலனாய்வு அமைப்பு, மத்திய புலனாய்வு சிபிஐயின் முதல் இயக்குனர் யார்? தரம்நாத் பிரசாத் கோலி. மத்திய கண்காணிப்பு ஆணையர்களின் பதவி காலம் என்ன? 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. மத்திய கண்காணிப்பு ஆணையர்களை பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் கொண்டவர் குடியரசுத் தலைவர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மத்திய அரசில் இருந்தோ அல்லது மத்திய அரசு நிறுவனங்களில் இருந்தோ தேவையான தகவல்களை கேட்டு பெறும் அதிகாரம் சிவிசிக்கு உண்டு என்பது சரியா தப்பா? மிகச்சரி. அவங்க கேட்டு வாங்கலாம். அடுத்து, சிவிசியின் அறிக்கை அறிவுரையின் மேல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலாம், எடுக்காமலும் போகலாம். அதுவும் சரிதான். சிவிசியின் அறிவுரைகள் நிராகரிக்கப்படுவதற்கான காரணத்தை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. தெளிவுபடுத்தணும். நாடாளுமன்றத்தில் அதை தெளிவுபடுத்தணும். எனவே சி தான் தப்பு. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. சிவிசி ஆண்டுதோறும் தனது செயல்பாடுகள் சார்ந்த, இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இந்த ஏரியாவில். நான் கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்க பாருங்க. சிவிசி ஆண்டுதோறும் தனது செயல்பாடுகள் சார்ந்த அறிக்கையை, ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், செயல்பாடுகள் சார்ந்த அறிக்கைனா ஆக்டிவிட்டி ரிப்போர்ட், அந்த அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கிறது என்பது மிகச்சரி. சரியா? அடுத்து, குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் சமர்ப்பிக்கிறார் என்பது மிகச்சரி. சிவிசி தனது நடவடிக்கைகள், ஆக்டிவிட்டிஸ் குறித்த அறிக்கையை பிரதமர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கிறது என்பது தவறு. அது எங்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்தில். உள்துறை அமைச்சகம். சிவிசி தமது நடவடிக்கைகள் குறித்த ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை உள்துறை அமைச்சகத்திட்ட கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் கிளியரா வருவோம். ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை உள்துறை அமைச்சகத்திட்ட கொடுக்குது. இப்படி வச்சுக்கலாம். சிவிசி தனது ஆனுவல் ரிப்போர்ட்டை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குது. ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை உள்துறை அமைச்சகத்திட்ட கொடுக்குது. இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 1, 2 சரி, 3 தவறு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
முதலில் குஜராத் மாநிலத்தில் ஜீனாகர் என்ற இடத்தில் லோக் அதாலத் நடைபெற்ற நாள் எது? மார்ச் 14, 1982. இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க. மத்திய கண்காணிப்பு ஆணையம் பின்வரும் யாரின் பரிந்துரையின் பேரில் எதன் மூலம் உருவாக்கப்பட்டது? சந்தானம் கமிட்டி பரிந்துரையின் மூலமாக, மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. எனவே 1, 2 சரி. சென்னையில் முதலில் லோக் அதாலத் நடைபெற்ற இடம் என்ன? லோக் அதாலத் நடைபெற்ற இடம் நடைபெற்ற ஆண்டு 1986. வழக்குகளுக்கு விரைவாக தீர்வு காண உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் நடைபெற்ற நாள் நவம்பர் 23, 2013. லோக்பால்னா என்ன அர்த்தம்? லோக்பால்னா மக்களின் காவலன் அப்படின்னு பொருள். லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை 1963ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர் LM சிங்வி. மக்களின் குறை தீர்க்கும் சிறப்பு ஆணையங்களாக லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்புகளை பரிந்துரை செய்த நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? அவர் மொராஜி தேசாய். லோக்பால் மசோதா முதலில் யார் தலைமையிலான அரசில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது? 1968 இந்திரா காந்தி தலைமையிலான அரசில் மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் அது ரொம்ப நாள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்படலை. மறுபடியும் மக்களவையில் தாக்கல் செய்வாங்க. கடைசியா அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரதத்தால் லோக்பால் லோக் ஆயுக்தா மசோதா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2011. லோக்பாலின் நோக்கம் எது அல்லது நோக்கங்கள் யாவை? ரெண்டுமே தான். பொதுப்பணிகளில் ஊழலை ஒழிப்பது, பிரதமர் உள்ளிட்ட பிற பொதுப்பணியாளர்களை பொறுப்பேற்க செய்தல். இது ரெண்டும் தான். லோக்பாலின் தலைவர் பதவி வகிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச வயது என்ன? 45. பண மோசடி தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2002. பண மோசடி. லோக்பாலின் தலைவரையும் உறுப்பினர்களையும் தேர்வு செய்யும் தேர்வுக்குழுவில் இடம்பெறுவோர். கண்டிப்பாக அதில் பிரதமர் இருப்பாருங்க. சபாநாயகர்லாம் இருக்க மாட்டார் பொதுவாக. ஆனால் இந்த லோக்பால் மட்டும் எக்ஸப்ஷன். ஏற்கனவே நம்ம ஒரு கொஸ்டினில் சபாநாயகர் இல்லைன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் லோக்பாலில் சபாநாயகர் இருப்பார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். எனவே மேற்கண்ட அனைத்தும் என்பது இந்த கேள்விக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. பின்வருபவர்களுள் லோக்பாலின் அதிகார கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளவர்களில் சேராதவர் யார்? பிரதமர் உண்டு, மத்திய அமைச்சர்கள் உண்டு, மூத்த அதிகாரிகள் உண்டு, ஆனால் குடியரசுத் தலைவர் கிடையாது. இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. முதலில் 1809ஆம் ஆண்டிலேயே ஊழல் தடுப்பு அமைப்பான ஆம்புட்ஸ்மேன் அதை ஏற்படுத்திய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி அது ஸ்வீடன். ஓகேவா? லோக் ஆயுக்தா அமைப்பை முதலில் உருவாக்கிய மாநிலம் எது? அது மகாராஷ்டிரம். என்ன? மகாராஷ்டிரம். நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் முதலில் அமல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. மீண்டும் நாளை காலை டெலிகிராமில் அடுத்த கொஸ்டின் பேப்பரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.